வறட்சியால் விவசாயம் பொய்த்து போனதன் காரணமாக வேடச்சந்தூர் பகுதி விவசாயிகள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர். மழை பொய்த்து போனதன் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. இதனால் வேளாண் கை கொடுக்காததை அடுத்து விவசாயிகள் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதிக முதலீடு இல்லாமல் காய்ந்து போன விவசாய நிலத்தில் 4 புறமும் வேலி அமைத்து விவசாயிகள் நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருகின்றனர். கம்பு, சோளம் உள்ளிட்ட தானியங்களை உணவாக அளிப்பதால் கோழிகள் அதிக முட்டைகளை இடுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். வியாபாரிகள் நேரடியாக வந்து முட்டை மற்றும் கோழிகளை வாங்கிச் செல்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டுக்கோழி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாட்டுக்கோழி கிலோ 300 ரூபா இருந்தாலும் எல்லா பக்கமும் எவ்வளோ கோழி இருந்தாலும் சேல்ஸ் ஆகும். அதனால நாங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தோம். அந்த நாட்டுக்கோழி வளர்க்குற மூலியமாக இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிங்க ரொம்ப தண்ணி இல்லாத வறுமையினால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்த்தோம்னா இயற்கை முறையில் நம்ம அதிக செலவு எதுவுமே தேவையில்லை. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் மழை மாதிரி கம்மியாச்சு. அடுத்து பார்த்தா சுத்தமாக மழை இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன தொழில் பண்ணலாம்னு இயற்கையாக யோசிச்சு பார்த்தப்ப நாட்டுக்கோழி பண்ணலாம்னு ஒரு முடிவு வந்தேன். அதை கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தேன், நல்லா ஒத்து வந்துச்சு. அப்புறமேல் கால்நடை மருத்துவத்துறையில் பயிற்சி கொடுத்தாங்க. அதை நான் போய் முறையாக கற்றுக்கிட்டு எப்படி கோழி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் கோழி வளர்த்தேன். இப்போ அதன் மூலியமாக எங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல வருமானமும் நல்ல சந்தோஷம் எல்லாமே அதில் கிடைக்குது.